நாங்கள் இலங்கை பாஸ்போர்ட் என்றபடியாக இன்னுமே ரூம் எடுக்கிறது சரியான கஷ்டம். இங்கே போகிற இடங்கள்ல எல்லாம் வந்து ரூம் கிடைக்குதில்ல. 9வது ரூம். இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கு? இந்த குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆட தொடங்கினாங்க ஏற்காடுல. அதோட இதில் ஒரு விஷயம் ஒன்று கவனிச்ச நாங்கள். இதில் பாருங்க, இதில் இந்த உணவகம் ஒன்று இருக்குது. முதலாவதாக அந்த இடத்துக்கு போயிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஏற்காடில் வெற்றி என்ன எரியுது பத்தி எரியுது. இதில் பஜ்ஜி வந்து போட்டு கொண்டிருக்கேன். அப்படி காரமாக இருக்கு. சரியா வாருங்கள் மக்களே, வாருங்கள். என்னமா வாடி கடைக்கு விட்டே சொல்ற. ஆசைப்பட்டு கேட்டது பிரியாணி. இந்த பாப்பாவுக்கு ஒரு பிரியாணி ஒன்று கொடுங்க. பசி என்று யார் வந்தாலும் நம்மளால் செய்யக்கூடியதை செய்திரோடும். ஏண்டா எங்களுக்கே அந்த நிலைமை வரலான எவ்வளோ நல்ல சாப்பாடும் இந்தியாவிலாம் இருக்குது. சாப்பாடும் இந்தியாவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் வெளியில் எப்படி இருக்காருன்னு இந்த கடை வேண்டாம். இந்த அவட போ சுட சுட மீன் பொரியல். நாங்களும் இந்தியாவில் பனியை பாருங்க. மாமா சேர்த்துருக்காங்க. சூசைட் பாயிண்ட்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ நிறைய ஆவி தெரியும். நிறையா லவர்ஸ் செத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு 3 பேரை போட்டுருவோம். நாங்கள் போகிற ரோட்டில் ஒருத்தர் காடையில் ஒரு காக்காவே காடையில். அதுதான் அந்த சூசைட் பாயிண்ட். இவ்வளோ வந்து சேலம், இவ்வளோ பெரிய இடம். மாப்பிள்ள ரோட் இல்லை. நரி நரி நரி. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். பெரிய ஒரு அலைச்சலுக்கு பிறகு ரூம் கிடைச்சிட்டு, என்னடா ரூம் கிடைச்சிட்டுன்னு சொல்கிறாண்டு யோசிப்பீங்கள். புதுசாக பார்க்குற நீங்கள், நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சேலத்தில் ஏற்காடில் நிற்கிறோம். சேலத்துலேருந்து ஏற்காடு கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர். ஹில் ஸ்டேஷன். இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் நுரையிலியா மாதிரி இங்கே வந்து ஏற்காடு அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன். வளைஞ்சு கிளஞ்சி வரவே வந்து இருட்டாயிட்டு. அதனால் இப்போ சீசன் டைம் என்றபடியாக வந்து ரூம்ஸ் எதுவுமே வந்து கிடைக்க முடியாத நிலைமை. அதோட நாங்கள் இலங்கை பாஸ்போர்ட் என்றபடியாக இன்னுமே ரூம் எடுக்கிறது சரியான கஷ்டம். இங்கே போகிற இடங்கள்ல எல்லாம் வந்து ரூம் கிடைக்குதில்ல. அப்போ அதனால் அங்கே இங்கே ஓடி தேடி பிடிச்சி கடைசியாக ஒரு ரூம் வந்துட்டோம். அந்த ரூம் உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படியே காட்டிட்டு இங்கே இருந்து வெளியில் நாங்கள் வரைக்க அப்படியே திருவிழா கோலம் மாதிரி வீதி அனைத்துமே இருந்தது. அப்படியே அங்கேயும் வந்து போய் இரவு சாப்பாடு எல்லாமே காட்டி என்னென்ன நடக்குதுன்றதை வந்து உங்களுக்கு பயந்து கொள்ள போகிறோம். எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் யாருன்னு தெரியாட்டி, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்படி கணக்கு ரூம் பார்த்து நாங்கள் 6-7 ரூம் பார்த்து நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு ஓகேயாக இருக்கிற ரூம் வந்து இந்த ரூம் தான். 109வது ரூம். இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது? மாப்பிள்ளை இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரூம் எவ்வளோ வந்திருக்கு வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நான் சொல்ல போகிறேன் ரூமில் என்ன இருக்குன்னு காட்டிட்டு. இதில் ஒரு சின்ன சோஃபா ஒன்று இருக்குது, டேபிள் ஒன்று இருக்குது, அதோட டிவி இருக்குது, இஞ்சால பெட் இருக்குது, 3 பேருக்கு படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாப்பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணி படுப்போம். மாப்பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணி பாய்ஸ் தானே அப்படியே கட்டி பிடிச்சி கொண்டு படுப்பட்டாம. அதோட இதில் 2 கிளாஸ் வச்சுக்கணும். இதுலேயும் ஒரு டேபிள், வாஷ்ரூம் வந்து ஓகேயாக இருக்குது, பாவிக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் நீட்டான பட்ஜெட்டில் பாருங்கள். இந்த ரூமுக்கு கிட்டத்தட்ட இந்தியா காசுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து முடிஞ்சிருக்கு. வேறு எங்கேயும் ரூம் பார்த்து நாங்கள் கிடைக்கல. அதோட மாப்பிள்ளை இங்கே எல்லாம் வந்து வளமையாக வந்துட்டு போகிறேன். என்ன மாப்பிள்ளை? ஆமாம். யாரோட மாப்பிள்ளை வாரது? சும்மா தனியாக வர இடமா மாப்பு இது? சரியா மாப்பிள்ளை அடிக்கடி வர்றவர். அப்போ முதல்ல எல்லாம் வந்து ரூம்ஸ் வந்து நல்ல சீப்பாக இருக்குமா? இப்போ விலையாக இருக்குன்னு சொன்னாங்க. முதல் 1800 1500 ரூபாய்க்கெல்லாம் ரூம் கிடைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இல்லைன்றவ எங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போதைக்கு பரவாயில்லைண்ணே, பரவாயில்ல. இப்போ இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கு போவோம் முதல். சரி, இப்போ இதில் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற இடம் இதுதான். ஏவிகே ரெசிடென்சி. நீங்களும் வந்தால் தங்கலாம், கலைக்கலாம். என்ன நுரையிலியா போக கலைக்குதா? சரி, இதில் போகிறதுக்கு முன்னால் இந்த ஹோட்டல் ஷவராஷ்ன்ற இடத்துக்கு வந்து நாங்கள். இதான் வந்து இங்கே இருக்கிறதுலே பெரிய ஹோட்டல். இதில் வந்து கேம்பிங் ஃபயர் போட்டிருக்கிறோம். அப்படி ரெண்டு வரேன். இதில் ஜிம் இருக்குது, மற்றது அங்கே வந்து படம் போடுற இடம், கார் பார்க்கிங், மற்றது வந்து ஹோட்டல் இருக்குது. ஒரு இதான் வந்து உள்ளதுக்குள்ளே பெருசுன்றவர். அதான் பார்த்துட்டு போகணும்னு வந்துருக்கேன். வேணும் மாப்பிள்ள ஃபுல்லாக வந்து இங்கே காரில் வராங்கலாம் பாருங்கள். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், ஷவராஸ் சிக்னேச்சர். மாப்பிள்ள
நல்ல சூப்பராக இருக்குண்ணா இந்த இடம். ஆனால் இதுல எல்லாம் ரூம் எவ்வளோ போகும் சித்தப்பு? இதுல எல்லாம் ரூம் 6000 8000 அதுக்குள்ளே தான் வரும். இந்திய மேலெல்லாம் ஒரு இருக்கு எங்கட ஒரு காசுக்கு பாருங்க வில்லா இருக்கு. அதான் ஒரு மாதிரி இருக்கு. இந்த டிவி ப்ரொஜெக்டரில் படமெல்லாம் கிரிக்கெட் போகுது. ஆனால் இந்த என்வாயன்மெண்ட்லேருந்து சகலதும் நல்லா இருக்குது. இதில் இந்த அவுட்டோர்லேருந்து சாப்பிடலாம். இது ஏன் காட்டுறமெண்டா வந்து நாங்கள் தங்கி இருக்கிற ரூமையும் காட்டினாங்க. அதை விட நீங்கள் ரிச்சாகவும் இங்கே தங்கி கொள்ளலாமன்றக்காண்டி தான் காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் ஆவரேஜான ஒரு ரூம்லாம் வந்து தங்குறோம். இது ஃபுட் கோடு நல்ல அழகாக இருக்குது. எங்கள்ட ஊரில் அங்கே பக்கங்கள் போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் வந்து ரிச்சான விலையாக தான் இருக்கும். இதில் குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆட தொடங்கினா பார்த்தீங்களா? கொஞ்சம் லேட்டாக இன்னுமே வந்து க்ரௌட் கூடும். சரி, இப்போ நாங்கள் சம்பவ இடத்துக்கு வந்துட்டோம். இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏற்காடில். அதோட இதில் ஒரு விஷயம் ஒன்று கவனித்த நாங்கள். இதில் பாருங்கள், இதில் இந்த உணவகம் ஒன்று இருக்குது. உணவகத்தின் பேர் எல்லாருக்கும் பாசிக்க தெரியும் தானே, பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது இதுலேயே வந்து ஏற்காடு சந்தி இருக்குது தானே, அந்த ஏற்காடுலேயே வந்து இந்த உணவகம் இருக்குது. எக்கச்சக்க பேர் வந்து இதில் சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்கள். கணக்கு பேர் வந்து க்ரௌடாக இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிற்கணும். இங்கேயும் கணக்கு உணவகங்கள் எல்லாம் இருக்குது. எக்கச்சக்க மக்கள் பல இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கணும். பல மாநிலங்கள் மாவட்டங்கள். மற்றது இந்த எலெக்ஷன் என்றபடியாக வந்து இந்த பேனர்ஸ் எல்லாம் போட்டோ தானே, அந்த பேனர்ஸ் எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சும் இதுதான் அந்த மெயின் ஏரியா. நாங்கள் நிற்கிற இடம் இருக்குது தானே, அது இந்த மெயின் ஏரியா. இதை சுற்றி தான் வந்து எல்லாமே இருக்குது. மாப்பிள்ள எங்கே போவோம்? மாப்பிள்ள எங்கே போவோம்? இப்படி உள்ளே போவோம். உள்ளே தான் வந்து அந்த கார்னிவலுக்கு வந்து எல்லாமே வந்து செய்திருக்கணும். முதலாவதாக அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கால பூங்காண்டு எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நேரம் கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. 9 மணிக்கு பகல் மாதிரி அப்படி ஒரு லைட்னிங்காக இருக்குது. அண்ணா இடிச்சு விட்றாங்க வந்துட்டு. இப்போ வந்து நைட்டு வந்து லேக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஏற்காடு வந்து தமிழ்நாடு பிரிவுக்குலாம் வருது. விடிய இதில் தமிழ்நாடு போலீஸ் எல்லாமே வந்து இதில் நின்றவ. ஓஹோ, எலெக்ஷனுக்கு பாருங்க எவ்வளோ போட் அடிச்சு. நான் நினைச்சேன் ஏற்காடில் வெற்றி போல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஏற்காடில் வெற்றின்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா அவ்வளவு பேனர்ஸ் அடிச்சிக்கலாம் இது ஃபுல்லாக. மற்றது இங்கே கரையில் பழக்கடைகள் ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எக்கச்சக்கம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அதே ஃபீலை தான் உங்கள்கிட்ட வந்து உருவாக்கணுமென்று நினச்சி நாங்கள் உங்களுக்கு அதே ஃபீல் வருதாண்டு மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்கோ என்னென்ன இருக்கோ அவ்வளவும் காட்டிக்கொள்கிறோம். பஞ்சு முட்டாஸ் என்ன எரியுது 10 எரியுது. இதில் இது வந்து அரிசி பொரி. இதில் வந்து அரிசி பொரி வச்சிருப்போம். இப்போ நாங்கள் கேட்க இந்த கரை வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அடித்து தருவேணும். இதுக்கு என்ன பேர் மாப்பிள்ள? வேல்பொரியா? வேல்பொரியா? காரப்பொரி. சரிவா. ஜெரின் அடுத்ததாக தொதலா அல்வாவா? எங்கட ஊரில் வந்து தொதலண்டுவோம், இந்த ஊரில் வந்து அல்வா வாங்கி குடிக்க போறியாடா? ஏண்டா பார்த்துட்டு வர. கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஜெரின் தொதல் வேண்டும்னு நினைச்சோம். ஆனால் இதில் வர வாகனங்கள் இந்த டஸ்ட்டுகள் எல்லாம் அடிச்சிருக்குமெண்டு கிட்ட போய் பார்த்துட்டு 8 ஓடி வந்துட்டாரா. இப்போ நம்ம வெப்சைட்டு போகிறீங்களா மாப்பிள்ளை? இதுக்கெல்லாம் ஏதோ செய்திருந்தவங்க அந்த பெரிய சந்தை. அச்சா நகி திருவிழா தான். பஜ்ஜி போடுறாங்க. பஜ்ஜி சாப்பிடுவோமா? பின்னால் தான் வந்து அந்த கார்னிவல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் வந்து நூடுல்ஸ் கண்டுனாங்க. அப்போ ஹில் ஸ்டேஷனில் கூடுதலாக நூடுல்ஸ் நல்லா இருக்குமென்னு சொன்னாங்க. பஜ்ஜி வேணாம் மாப்பிள்ள, நூடுல்ஸ் சாப்பிடுவோம் மாப்பிள்ள. பஜ்ஜி சாப்பிட போகிறீங்களா? ஓகே.
யாரு கூட்டமாக இருக்கிற மாப்பிள்ளைன்ற ஒரு இது ஒன்று இருக்கு. எந்த இடத்துல கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்துல கூட்டமாக இருக்குது. இதில் குடும்பமாக இருந்து சாப்பிடணுமா? கூட்டமாக நாங்களும் சாப்பிடுவோம். அப்போ இதில் வந்து இந்த மேகி நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவோம்ட்டு வந்துருக்கிறோம். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸும் வந்து போட்டு கொண்டிருக்கோம். சுட சுட பஜ்ஜி. சரி, இதில் வந்து எங்களுக்கு பஜ்ஜி போடுறோம், மிளகா பஜ்ஜி. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, மற்ற கடையில் விட நீட்டாக செய்து கொடுக்குறாங்க. இது வந்து காலிஃப்ளவர். இப்படி இந்த சைட்டு ஃபுல்லாக, ரோட் சைட்டு ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க கடைகள்லாம் இருக்குது. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ஷாக் ஆகிட்டோம். மாப்பிள்ளை ஏதோ இந்த லேக்கு கடையே காணுமா? ரைட், இது ஃபுல்லாகவே கடையில் இருந்து தான் கணக்கு தூக்கிட்டாங்களாம். இதான அந்த லேக். இதில் வந்து போட்டெல்லாம் சஃபாரி போகலாம். நாங்கள் விடிய காலையில் போய்ப்போம். நீங்கள் வரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க மாமா? அந்த மாதிரி இருக்கா? ஆமாம். ஜெரினே வந்து மிளகாய் பஜ்ஜி சாப்பிட மாட்டான், ஆனால் அவனே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்க ஒருக்கா ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பஜ்ஜி ஒன்று எடுத்து, டேய் இதை பார்க்க எனக்கு கண்டு சோஸ் இல்லடா, இல்லடா எனக்கு தெரியும்டா, இல்ல நீ அங்க ஒன்று வெயில சாப்பிட்றடா. இது அந்த மாங்காய்க்கு போடுற சம்பல் மாதிரி அப்படி காரமாக இருக்கு. தெரியும். சுத்த மிளகாய் இருக்குல்ல, அதை வந்து கிரைண்ட் பண்ணி அப்படியோ இதுதான் வந்து வச்சுக்கணும். நல்லா இருக்கணும். சுட சுட சட்னி, சுட சுட பஜ்ஜி. என்னது? சட்னி. இது வாழைக்காய் பஜ்ஜி. இங்கே வந்து அந்த நேந்திர பழம் வந்து வாழை பழத்தில் பஜ்ஜி போடுவினோம். அது ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கணும். இது வந்து காயில் தான். இதை விட எனக்கு மிளகாய் தான் பிடிக்கும். மிளகாய் பஜ்ஜி நல்லா இருக்கும். குறைக்குதா மாப்பிள்ள? இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. இது வெறும் ஸ்டார்ட் மட்டும் தான். நாங்கள் அலைஞ்சாலே இருக்கிற உணவெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கு இரவு ஃபுல்லாக எங்களோட சாப்பாடு இங்கே தான். வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டாங்க. 100 ரூபாய் முடிஞ்சது. ஒரு பிளேட் வந்து 50 ரூபா எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் வந்து சம்பவம் நடக்கும் இடம் போல எக்கச்சக்க பேர் இதுக்கெல்லாம் இருந்து வாரணம். எதுமா அப்பல வாசல். வாருங்கள் மக்களே, வாருங்கள். எவ்வளோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பேனர் தான் அடிச்சிருப்பாங்க பாருங்க. எவ்வளோ பேனர்ஸ் எல்லாம் ப்ரமோஷன். இது பூக்களை பறிக்காதீர்கள், ஏற்காட்டில் கோடை விழா எல்லாம் பறிச்சு கொண்டே போட்டாங்க. இதுக்குள்ள இந்த கடையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் நிற்கிது. நாங்களும் என்னென்னு தெரியாமல் உள்ளே போயிட்டோம். இது வந்து இதில் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி செய்திருக்கிறாங்க. சிறுதானியங்கள் இதெல்லாம். ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதில் வந்து கடைகள் போட்டிருக்கு. மற்றது இங்கே பிரியாணி கடை, சிப்ஸ் கடை எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கோம் மாமா. நாங்கள் லேட் ஆகிட்டோம் மாமா, கொஞ்சம் வேலையை வந்திருக்கோம். என்ன மாமா பின் பண்ணுறீங்க? இதில் என்னன்னா, நம்ம வெளியில் போய் சாப்பிட்டோம்னா ப்ரைஸ் அதிகம். இங்கே இந்த பொருட்காட்சியில் வந்து சாப்பிட்டோம்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆமாம், பாருங்கள். அப்போ இங்கே தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இதில் ப்ரைஸஸ் போட்டிருப்பாருங்க. இது பார்பிக்யூ, நெக்ஸ்ட் வந்து ஷாரம் பிரியாணி. ஆனால் சிக்கன் பிரியாணி நீங்கள் கூட போட்டிருக்கேன் மாமா. நாங்கள் 100 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் வெளியே. சொல்லு மாமா சொல்லு. அது வந்து பீஃப் பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி. இங்கே ஒரு பேக்கோட நிற்கிறார் பாருங்க. அவரை தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். களத்தில் எங்களோட சிங்கத்தை அனுப்பியிருக்கிறோம். கை மட்டும் அங்கே நிற்கும். பிரியாணி, பார்பிக்யூ எல்லாமே இதில் இருக்கு. எல்லாமே இருக்கான ஒன்று தாராங்க ஒன்று தாராக இல்லை. என்ன மாமா
இது சேலம். சரி, அதில் வந்து லேட் ஆகுதுண்டு எங்களோட டீம் ஃபுல்லாக வந்து பிரியாணியில் இறங்கிட்டு மதியம் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டோம். டக்கு 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 குழம்பு தயிர் பச்சடி வைக்கணும் கணக்கு ஒன்றா ஒன்று. சரி மாமா, பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. சீரக சம்பாவில் செய்திருக்கு போல இருக்குது. இந்த பிரியாணி இப்படி தான் இருக்கு. சிக்கனும் போட்டிருக்கு. 150 ரூபா. என்ன இவ்வளோ பிரியாணி வந்து 150 ரூபாய். என்னப்பா வாடி கடைக்கு விட்டே சொல்கிற, அப்படி ஒரு தைரியம் வேணும். நீ சொன்ன பாரு, இங்க கடைக்கு முன்னே வச்சு நீ சொன்ன பாரு, அதுக்கு ஒரு வர்த்து வேணும். மாமி சொன்னது தான் நான் இந்த வாயில சொல்ல விரும்பல. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாரு, நீ சொல்லு. அது நான் கேட்குறக்கு ஆர்வமாக இருக்கேன். இல்லை, அடுப்பு முட்டிருக்கான் பாயில. என்ன அப்போ நீ பசியோடு இருக்கிறான்னு அர்த்தம். சிக்கன் ஃப்ரையும் வந்து வச்சிருக்கு. அதோட இது உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பீஸாஸும் வந்து வேறு. ஆசைப்பட்டு கேட்டது பிரியாணி. என்ன சொல்லு. ஓகே, சாப்பிடலாம். 150 ரூபாய்க்கு பரவாயில்ல. கனே நேரமாக சரி இதில் வேண்டுவோம்ன்றான். சரியான லேட் ஆகுது. அடுத்த முறையாவது வேலைக்கு கேரிப்படுத்துங்க. நாம் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கணும். ஏண்டா இதில் வந்து கணக்கை ஷாப் போட்டிருக்கணும். எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பானிபூரி வச்சு விற்கணும். இதில் பானிபூரி இருக்குது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன உற்பத்தி பொருட்கள் வந்து வச்சு விற்கணும். இப்படி வேலைக்கு நாங்கள் ரூம் தேடினபடியாக வந்து எங்களுக்கு லேட் ஆகிட்டேன். நம்ம ஊருக்கு தர மாட்டாங்க மாமா, சும்மா ஆரம்பத்தில் சொந்த வந்து வந்துடும். சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிட்றீங்களா? இதில் வாங்க அண்ணா, ஒரு பிரியாணி ஒன்று கொடுங்க. இந்த பாப்பாவுக்கு ஒரு பிரியாணி ஒன்று கொடுங்க. சம்பவம் என்னென்னா வந்து நான் அதில் போனாலும் அதுக்கு பிறகு கேமரா மாப்பிள்ளையிட்ட கொடுத்துட்டு போனோம். மாப்பிள்ளை விடாமல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாரு. என்னென்னா இங்கே இந்த என்னென்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் வந்து இந்த சின்ன சின்ன ஆட்கள், இப்போ ஒரு கூட்டம் மண்டு வரைக்கும் வந்து சின்ன சின்ன ஆட்கள் வந்து அந்த ஒரு பொருட்கள் விற்கிற மாதிரி அனுப்பியாங்க. அந்த பிள்ளை வந்து பொருள் விற்க வந்தது எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பேனை கொண்டு வந்துச்சு. ஆனால் இப்போ பேனை எங்களுக்கு தேவையும் இல்லை. இப்போ பசிக்கு தானே சாப்பாடுன்னு இருந்துச்சு. அப்போ பசி என்று யார் வந்தாலும் நம்மளால் செய்யக்கூடியதை செய்திடணும். ஏண்டா எங்களுக்கே அந்த நிலைமை வரலாம். இப்போ நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முதல் எப்படியாவது இருந்திருக்கலாம். என்ன அந்த பசி வந்து தெரிஞ்சு நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட விஷயங்களை அவை செய்யக்கூடியதை வந்து செய்தாச்சு. இப்போ கன நேரமாக வந்து அந்த பாபிக்யூ கடையில் நிற்கிறோம். மாப்பிள்ளை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கும் யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் வெளியில் எப்படி இருக்காருன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை வளமையாகவே இப்படித்தான் மாப்பிள்ளை. பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இப்படித்தான்ட்டு. நீங்களும் இப்படித்தான். எல்லாருடையும் எல்லா இதையும் இருக்குது. அதை நாங்கள் இப்போ வீடியோஸில் போகிறபடியாக தெரியுது, போடாதபடியாக தெரியாது. அதுதான் பாபிக்கு ஏன் மாமா இவ்வளோ நேரம் லேட் ஆகுது மாமா? அவர் அங்கேயே கடையிலே நிற்கலான்னு பாபிக்கு என்ன சம்பவம் பண்ணால் வந்து அதை நாங்கள் சொன்ன அப்புறம் தான் அந்த பாபிக்குவே வெட்டி போட்டு செய்கிறாங்க. 1 hour ஆகுது, இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வரல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு கிடைத்தது எங்களுக்கு இந்த பொருள். சரி, வெயிட் பண்ணி வாங்கணும். சாப்பாடு என்ன மேட்ருக்குன்னு சொல்லுங்க. சரி, சொல்ல போகிறோம். இப்போ நானும் சொல்ல போகிறோம். நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன வாயில் வைவோம். சரி, சின்ன இருக்கு. இப்போ நாங்கள் போய் சொன்ன அப்புறம் இப்போ நாங்கள் சொன்ன அப்புறம் தான் அதை வந்து சூடாக்கி செய்துட்டு தராங்க. ஒரு பீஸ் பாபிக்யூ தானே? தந்தூரியா பாபிக்யூ? தந்தூரி.
எவ்வளோ நல்ல சாப்பாடும் இந்தியாவிலாம் இருக்கு, எவ்வளோ மட்டமான சாப்பாடும் இந்தியாவிலாம் இருக்கு. இதில் வந்து இந்த மசாலா போட்டிங்கன்னா இந்த மசாலாக்கள் வேகையில் நல்லாவே இல்லை. அதான் நல்லாவே இல்லை. உண்மையாலுமே இது நல்லா இருந்தா நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை வந்து சாப்பாடு இருக்கு. சாப்பாடில் வந்து அதே மாதிரி மட்டமான சாப்பாடு இன்னைக்கு மதியம் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. கூட்டு பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு? அது சூப்பராக மதியம் சாப்பிடுறாங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்கு. மதியம் என்ன சாப்பிட்டோன்னே மறந்துட்டான். பிரியாணி சாப்பிடுறாங்க. அது சூப்பர் சூப்பர். 100 வேர்த்தில்லை, இருந்தாலும் ஓகே. இது 180. மாம்பழம் சேலத்து மாம்பழம்னு சொல்லிடணுமே. இதில் இருக்கிற இதுகள்லாம் வந்து இருக்கு. என்ன இந்த இரவு நேரத்திலையும் வந்து இன்னும் அடங்கல. கை இல்ல மாமா பாத்தீங்களா, கை கழுவ கூடாது, அந்த டேஸ்ட் வந்து அணைய கூடாது, அப்படியோ நக்கி நக்கி சாப்பிடல. தண்ணி கூட வைக்கல. ஏன்னா அந்த பாப்கார்ன் வந்து 120 ரூபான்னு கேட்டு வேங்கிட்டேன் என்ன மாமா. அதனால கை கழுவ கூட தண்ணி இல்லாம வந்துட்டோம். இங்கால எக்கச்சக்க கடை இருக்கு மாப்பிள்ள. அங்கால வந்து டெம்பரரி இன்றைக்கு போட்டிருக்கீங்க போல அந்த திருவிழா மாதிரி. இங்கால இருக்கிற கடைகள் வந்து பெர்மனன்ட் கடைகள் போகிறோம். அதான் கல் மீன் கடை, சில்லி மீன் குழம்பு. இங்கே பாருங்க, இதில் வந்து பெர்மனண்டான கடைகள், அம்மன் ஹோட்டல் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கடைகள் இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குமா? என்ன மாமா இருக்கும்? മാമു മലയാളം പറയൂ. திடீரென்று மாமு மலையாங்க ஆகுது. അവിടെ போ. என்னாச்சு மாமு? இங்கால மீன் பொரியல் எல்லாம் வந்து மீனெல்லாம் பொரிச்சு குடிப்பாங்க. வேற சுட சுட மீன் பொரியல் வேண்டுமா? வேணாம் மாமா. வேணாம். 40, 50, 60 மலிவா இருக்கு. இது ஓகே மாமா, நீ சாப்பிட்றன்னா சாப்பிடு மாமா, எனக்கு பசி இல்லை. மீன் சாப்பிட்றீங்களா? மீன் மாமு கை கழுவா, அந்த டேஸ்ட் போயிடும் மாமு, டேஸ்ட் போயிடும் மாமு. இப்போ 9:30, 10 மணி ஆகிக்கொண்டிருக்கு. கடைகள் எல்லாம் வந்து பூட்டி கொண்டிருக்கணும். இங்கால இருக்க கடைகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நின்றுட்டாங்களே. இங்கால பனியை பாருங்க, இங்கால பனி மூட தொடங்கிட்டு அதோட மழை வந்து தூருது. சாதுவா சாரல் அடிக்குது. இந்த பனியில் இந்த நல்ல ஜில்லு ஜில்லுன்னு ஆனால் தண்ணி ஜில்லு ஜில்லு ஆட தண்ணி. இந்த குளிர்லையும் ஜில்லு ஜில்லு தண்ணி குடிக்கிறீங்க என்ன? சரி, இப்போ கடைகள் எல்லாமே வந்து டப்படி பண்ணி மூட தொடங்கிட்டு எல்லோரும் வந்து ஓடுறாங்க. இந்த கடைகள் எல்லாத்தையும் வந்து டப்படி பண்ணி எடுத்து வைக்கணும். மழை பெய்ய தொடங்க வேண்டாம். அதோட இங்கே சுற்றி பார்த்த ஆக்களும் வந்து எல்லாருமே வந்து போயிட்டோம். நாங்கள் வர வகைக சரியான ஒரு கலகலப்பாக இருந்தது. இப்போ வெறிச்சோடி போயிருக்கு. இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. வரைக்க வந்து எங்களுக்கு குளிர் தெரியல. இப்போ மழை பெய்யுதானே, மழை பெய்ந்து கொஞ்சம் பனி வந்து அடிக்க தொடங்க எங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு என்ன மாப்பிள்ள நடங்குற மாப்பிள்ள குளிருதா? ஓடி தப்புவோமா? ஓடி தப்புவோம். சரி, எல்லாமே வந்து அணைஞ்சிட்டு நாங்கள் முதல் முறையாக வரைக்க இதெல்லாம் லைட் எரிஞ்சுன்றது. இப்போ வந்து எல்லாம் அணைச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30 வந்து ஏற்காட் நித்திரைக்கு போயிட்டு உறங்க தொடங்கிட்டேன்னு சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு வந்து தான் நல்லா நாங்களும் வந்தது லேட் ஆகிட்டு இருந்தாலும் எங்களால் என்னென்ன காட்டணுமோ அவ்வளோ விஷயங்களையும் காட்டியிருக்கிறோம். இரவு நேர ஏற்காடு எப்படி இருக்குமென்று பார்த்துருப்பீங்க. அப்படியே நாங்கள் வெளிக்கிட்டோம். மறக்காமல் புதுசாக இருந்தால் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நாளைக்கு இங்கே இருக்கிற அட்வென்ச்சர் எல்லாமே வந்து செய்து பார்க்க போகிறோம். வேணும் மாப்பிள்ள? அங்கே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு மாப்பிள்ள. ஒரு மார்க்கமாக வாங்கிட்டார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாம இந்த குளிருக்கிளையும் மலைக்கிளையும் ஒரு ரைடு ஒன்று போவோம்னு பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து காலியாக இருக்குது. பார்ப்போம். மாப்பிள்ளை ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு இருக்கார். எல்லாம் காலியாகிடுச்சு. என்ன மாப்பிள்ள?
வரைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து திருவிழா கோலமாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இங்கே எல்லாம் கடையாக இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்க்கிங் இடம் தேடி அலைஞ்சினாங்க. இப்போ நம்ம போக போகிறது லேடிஸ் சைட். அப்படின்னா 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 அது ஒரு உலகம் போகணுமா? இந்த இருளுக்குள்ளையும் நாங்கள் உச்சம் காணாமல் விட மாட்டோம் என்று எங்கே இதில் அடின்ற உச்சம் இருக்குன்னு அப்படியே பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். என்ன மாப்பிள்ள? ஆமாம், இப்போ மணி 10 ஆக போகுது. இப்போ நாங்கள் போகிற ரோட்டில் ஒருத்தர் காடையில் ஒரு காக்காவை காடையில் நாங்கள் மட்டும்தான் போய் கொண்டிருக்கிறோம். பாப்போம், போவோம். இந்தியா சாக்லேட் ஃபேக்டரி இங்கே வந்து கணக்க சாக்லேட். ஆமாம் ஆமாம் மாமா சேர்த்துருக்காங்க சூசைட் பாயிண்ட்ல. நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ நிறைய ஆவி தெரியும். நிறைய லவர்ஸ் செத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு 3 பேரை போட்டுருவோம். இங்கேயும் கணக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன இது பேர் என்னன்னு போட்டிருக்கு பாருங்க. ஹைவே அப்பார்ட்மெண்ட் பாருங்க. பக்கோடா காட்சி முனைக்கு வந்துட்டோம் நாங்க. கீழே லைட் எரியுது மாமா. பக்கடா கிடைக்கும் மாமா, லைட் எரியுது முன்னுக்கெல்லாம். ஆமா, இது மட்டும் எல்லாம் டான்சர்ஸான ரோடு இல்ல, அதுக்காக தான் லைட். இது 2 காட்டுது, அப்படியே போயிரு. இருக்கு நரி நரி நரி. இது எப்படின்னா அதான் 12 மணிக்கு அந்த லேடிஸ் சைட் போயிருந்தா அவ்வளவுதானே. அப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா? அவடா வியூ பாயிண்ட் மாப்பிள்ள ரோட் இல்ல. என்னது இது ரோடு? மாப்பிள்ள இதுல விட்டு திருப்பவே இல்ல. ரோட்டெல்லாம் தெரியுது இல்ல, அந்த லைட்டால தான் தெரியுது. ஆனா இந்தியால கணக்கு அட்வென்ச்சர் பாயிண்ட் கணக்கு கிடக்கு பார்க்கும் போல. என்ன சம்பவம் வேண்டாம், நாங்க சுத்தி சுத்தி சேலத்துக்கு வந்துட்டோம் மாப்பிள்ள. 5-6 கிலோமீட்டர் வந்துட்டோம் மாப்பிள்ள. இது விறங்குதுடா, அங்கால பக்கத்துல விறங்குதுடா. பரவாயில்லையா? இதுதான் அந்த சூசைட் பாயிண்ட். இதுக்கு வந்துட்டேன் பாருங்க. இதை தாண்டி ஒரு ரோடும் இல்லை. பகோடா பாயிண்ட் போட்டுருக்கு மாப்பிள்ள. கேட்டுட்டு வருவோமா? பகோடா பார்த்துட்டு வரோம். ஓ மணி வியூ இஞ்சால நல்லா இருக்கு மாப்பிள்ள. சரி, இதை விட அங்கால ரோடு எதுவுமே இல்லை. சரியான தொங்கலுக்கு வந்துட்டோம். இப்போ இதுல இருந்து பார்க்க வியூவை பாருங்க எப்படி இருக்கு. கீழே ஆமா சூப்பராக இருக்கு. கீழே அவ்வளோ வந்து இருக்கிற ஒரு வீடுகள். சூப்பர் வியூ பாயிண்ட் மாப்பிள்ள. நைட்டு 12 மணிக்கு பகோடா பாயிண்ட்டுக்கு பகோடா சாப்பிட கூட்டிட்டு இருக்கா மாப்பிள்ள. வாவ், இந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்ததே நல்லதுதான் பாருங்க. இதில் வந்து கோயில்கள்லாம் இருக்கு. அதில் வாவ், வந்தது வெறுத்து மாமா, வெறுத்து. இது சேலம் மட்டுமா? அங்கே பாருங்க சேலம். இவ்வளோ வந்து சேலம் இவ்வளோ பெரிய இடம். கீழே ஃபுல்லாக ஒரு வீட்டில் போட்டிருக்க லைட்டுகள்லாம் தெரியுது. என்னடா இலக்கையை விட பெருசா இருக்குன்னு சொல்றான் மாப்பிள்ள. 12 மணிக்கு பே பிடிச்சிடுச்சு அவனுக்கு. தள்ளி விட்டுருமா இங்க இருந்து? இதுல ஒரு மலை ஒன்று மறைக்குது, இல்லாட்டி இன்னும் நல்லா இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கு, மலை வாழ் மக்கள். மாப்பிள்ள 12 மணிக்கு இந்த இடத்துல நிற்கிறது என்ன மாதிரி இருக்கு?
இதுல இருந்து குதிச்சிடலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து தள்ளி விடலாம் கேட்டு சொல்லுது பாருங்க. இதுல இருந்து தள்ளி விட்டா சாக மாட்டோம், இதுல விழுந்து தப்பிடுவோம். சரி நாங்கள் அப்படியே ராப்பே மாதிரி சுத்தி கொண்டு இருக்காம இந்த ரூமுக்கு போறோம், படுத்துட்டு நாளைக்கு இப்படி அட்வென்ச்சர் கொஞ்சம் படுக்க லொகேஷனை பார்ப்போம். அதுதான் பேசாம ரூம் எடுக்காம கார்லயே படுத்திருக்கலாம் அவங்களோட. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே சொன்னேன்.